அல்லேலூயா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஜீசஸ் யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவே. ஆமென் ஆமென். சோத்திரமே அப்பா, சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே. நாமம் என் புகழிடமே. கர்த்தரோடு துதித்திடுவே. ஆமென். அல்லேலூயா. 2 வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். ஆமென், ஸ்தோத்திரம். யோபின் சரித்திர புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துடைய 14வது வசனம். இன்னொருவர் ஆபகுக் 2ஆம் அதிகாரத்துடைய 3வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்துரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. செபிப்போம். நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை மன்னாவை பரத்திலிருந்து அனுப்பி தந்திருக்கிறீர். இன்னும் புது புது வார்த்தைகள், தூதுகள், மன்னாக்கள் தேவ ஜனங்கள் மத்தியில வெளிப்படட்டும். அழிச்சிங்க உண்டு பலன் அடைந்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்று எழுதப்பட்டிருக்கிற அனுபவங்கள் இந்த நாட்களில் சொந்தமாகட்டும் சொல்லி செபிக்கிறோம். தொடர்ந்து கத்த நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிச்சுக்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கணும். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. போன வாரமும் இதே செய்தி தான் ஆண்டவர் பேசினார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் குறிச்சிருக்கிறார். குறித்தது குறித்த நேரத்தில் வரும். நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு நாள்லயும் ஆண்டவர் விசேஷமான வார்த்தைகளை தந்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார். நான் சொல்வேன், இன்னைக்கு சொன்னால என்ன மலை? அரராத். வெள்ளிக்கிழமையில ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு? அரராத். அரராத்து மலையில தான் எது தங்குச்சு? குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் எதுல தங்கிட்டு? அரராத்து மலையில வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு வேலையா? இல்ல இல்ல இல்ல. அல்லேலூயா. ஆமா, செய்ய வேண்டிய இடத்துல செஞ்சாரு. சொல்ல போனா கலடு பக்கத்துல, சமுத்திர பக்கத்துல, தண்ணி இல்லாத இடத்துல செஞ்சாரு. பைத்தியக்காரன தனம் தான் பேசியிருப்பாங்க நிறைய பேர். இவருக்கு ஏதோ புத்தி சரியில்லை உங்களுக்கு, நோவாத குறிச்சு சரிதானா? ஆனா அவர் எந்த வார்த்தையும் கேட்கல. தேவன் சொன்ன வார்த்தையை மட்டும் கேட்டு செஞ்சாரு. மழையை பெய்ய பண்ணி பேலையை கிளப்பிட்டு, நான் சொல்றேன், இப்ப பேலையை கிளப்பிட்டு அபிஷேகத்தோட கிளப்புறாரா? வேற லெவல்ல செபிக்க வைக்கிறாரா? ஆமா. குறிக்கப்பட்ட காலத்தில் குறிக்கப்பட்ட நேரத்தில் எங்க தங்கிட்டு? அரராத் என்கிற மலையில பேழை தங்குறது போல கர்த்தர் பேழைய தங்க பண்ணுகிறான். அல்லேலூயா. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பது போல உங்கள் ஒவ்வொருவரையும் மறைத்தில்லாத மறைவாய் இராத இடத்துல உயர தூக்கி வைக்க போற. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் சொல்றேன், பேழைக்குள் இருந்தது மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால பேழைக்குள்ளே இரு, அதை விட்டு வெளியே போகாதே. ஒரு சொப்பனம் கண்டு சொன்னாலாம், போகாதே போகாதே என் கனவா, பொல்லாத சொப்பனம் கண்டேன். அல்லேலூயா. அதனால எதை விட்டு போயிடாதீங்க? தேவ பிரசன்னமாகிய பேடை விட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. பிரசன்னத்தை சுமக்கிறவளாய்
நான் நீங்க தனியா இருக்கும்போது தேவ பிரசனம் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா இதை கர்த்தர் விசேஷமா நியமிச்சிருக்கிறார். அப்பப்ப உள்ள வந்துட்டு அபிஷேகத்தில் நிரம்பி தேவ பிரசனம் போனா அந்த அபிஷேகம் காக்கும். எங்களுக்கு ஒரு சொன்னார், வயதான ஒரு தேவ மனுஷன், அடிக்கடி பெட்ரோல் பங்குக்கு போகாத பைக்கு காரு நடுகாட்டுல நிற்கும். விளங்கலையா? புரியுதா? நீ பைக்கு அல்லனா கார் வச்சிருந்தீங்கன்னா அடிக்கடி எங்க போகணும்? அடிக்கடி பெட்ரோல் பல்க்கு அல்லனா டீசல் பல்க்குக்கு போகணும். அந்த பல்க்குக்கு போகலனா நடுகாட்டுல நிற்கும். சரிதானா? ஹல்லேலூயா. அப்போ சபைய, இந்த சபை மட்டும் இல்ல, நம்ம கலக்காட்டுல ஒரு பல்கா இருக்கு. எத்தனை ஏரியா இருக்கு? 3 பல்க் இருக்கு. சரிதானா? இந்த 3 பல்க்ல மட்டும்தான் என்ன கிடைக்கும்? பெட்ரோல் ஆகிய அல்லது டீசல் ஆகிய என்ன கிடைக்கும். சரிதானா? மற்ற இடத்துல என்ன செய்யாது என்ன. அப்ப இதே மாதிரி நிறைய சபைகளை கர்த்தர் பூலகத்துல வச்சிருக்கிறார். அபிஷேகத்தை பொழியதுக்கு, அபிஷேகத்தை பொழியதுக்கு. ஹல்லேலூயா. அப்ப அடிக்கடி தேவ சமூகத்துக்கு போகணுமா போக கூடாதா? போகணும். நான் சொல்ல, இது மட்டும் இல்ல பெட்ரோல் பல்க்கு, தவற போதிச்சிடக்கூடாது. இதே போல பூமியில நிறைய சபைகளை, கிராமத்துக்கு 1 2 3 எத்தனை பல்க் இருந்தாலும் நல்லதுதான். சரிதானா? ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிற பல சபைகளை கர்த்தர் வைத்து என்ன வச்சிருக்கிறாரு? பெட்ரோல் அடைச்சுக்க, பெட்ரோல் அடைச்சிக்க. ஹல்லேலூயா. நீ போனியானா தான் பெட்ரோல் ஊத்துவாரு. சரிதானா? போன உடனே கேட்பான், எவ்வளையா வேணும்? சிலர் சொல்லுவாங்க, ஃபுல் நிரப்பிரு. என்ன என்ன பண்ணிரு? என்ன என்ன சொன்னாமா? டேங்க் ஃபுல். சிலர் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு 300 500 போட்டாலும் சில ஆள் ஒரே ஃபுல் பண்ண. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? தேவ சமுத்திரம் வந்து ஃபுல் பண்ணுங்க. எப்படி ஃபுல் பண்ணுங்க அப்படின்னா நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே, பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து ஹல்லேலூயா. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவே. நிறைந்து நிரம்பிடுவே. ஹல்லேலூயா. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவே. பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவே. ஹல்லேலூயா. அப்போ அங்க பெட்ரோல் பங்குக்கு எப்பவுமே அங்க நிறைச்சுதான் வச்சிருக்கான். நீ நிறைச்சிருங்கன்னா நிறைச்சிருவான். அப்படித்தானே? ஹல்லேலூயா. ஆனா கேட்பான், ஃபுல் டேங்கு நிரப்பதுக்கு ஊரிய. சரிதானா? இங்க என்னத்தை கேட்கிறாரு? ஃபுல்லா நிரப்புக்கு என்னத்தை கேட்கிறாரு? உன் இருதயத்தை தாப்பாப்பா. ஹல்லேலூயா. வேற ஒண்ணும் கேட்கல. முழுவதும் அர்ப்பணம் பண்ணிரு. அர்ப்பணிச்சுட்டா ஃபுல் ஆக்கிடுவாரு, ஃபுல் ஆக்கிடுவாரு. அப்ப நீ ஃபுல்லா நிரம்பணுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நிரம்பினா போதுமா? ஃபுல் பண்ணுங்க. சொல்லுங்க, ஃபுல் பண்ணுங்க, ஃபுல் பண்ணுங்க. நிரம்பி வழிய செய்யுங்க. சொல்லு சொல்லு, நிரம்பி வழிய செய்யுங்க. ஏன் நீ நிரம்பி வழிஞ்சாதான் பிறரை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. உனக்கு குறிக்கப்பட்டதே அதுதான். என்ன குறிக்கப்பட்டுச்சு? நிரம்பி வழியணும். என் பிள்ளை நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிரம்பி அழிகிற அனுபவத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா நிரம்பிடலாம். ஆமா, அந்த வசனத்தை வாசிக்கிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இன்னைக்கு நான் அந்த 2ஆம் பகுதியை நான் தியானிக்கலாம்னு விரும்புறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இப்படிப்பட்டவைகள்
இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அப்படின்னா எப்படிப்பட்டவைகள்? அப்படின்னா எப்படிப்பட்டவைகள்? நன்மையான காரியங்கள், இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் வச்சிருந்தாரா யோபுக்கு? ஹல்லேலூயா. எல்லாம் இழந்தாலும் கர்த்தர் எடுத்து கொடுத்தாரா? இரட்டிப்பா கொடுத்தாரா? கொடுக்கலையா? அதையா குறிச்சிருந்தது. இன்னைக்கு ஆவியான சொல்றாரு, உனக்கு குறிச்சிருந்தது சிங்கிள் அல்ல, டபுள். உனக்கு குறிச்சிருந்தது சிங்கிள் ஆசீர்வாதம் அல்ல, டபுளா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த டபுளா ஆசீர்வாதத்தை குறிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டது அநேகம் இன்னும் அவரிடத்தில் உண்டு. அதான் சொல்றாரு, இன்னும். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும். இன்னும் இன்னும் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும். அந்த வார்த்தை முக்கியம். இன்னும். சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும். இன்னும் 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 அநேகம் அவரிடத்தில் உண்டு. அப்போ சகல ஆசீர்வாதத்தையும் இன்னும் வச்சிருக்காரா? வச்சிருக்காரா வைக்கலையா? உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின சகல காரியமும் இன்னும் உண்டு. ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்ல, இன்னும் உண்டு. இன்னும் அநேகம் இருக்குது. அதை நம்ம பிரயாணம் பண்ணி தேவ சமூகத்துல காத்திருந்தா அதை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். இன்னைக்கு வார்த்தையே இன்னும் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாராக. ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாமா? ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகம புத்தகம் 30வது அதிகாரத்தினுடைய 24வது வசனம். ஜீசஸ். இன்னும் அங்க வார்த்தை சொல்லப்படுங்க, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. ராகாலுக்கு பிள்ளை இல்ல, ஆனா கர்த்தர் கடைசியா நினைக்கிறாரு. நினைச்சிட்டு பிள்ளை பிறக்கும் போது என்ன சொல்லி பெயர் கொடுக்கிறா? அதுக்கு முந்தின அவசரம் வாசிக்கலாம். ராகேல் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று இன்னும் ஒரு குமாரனை, நிந்தை நீக்கிட்டாரு, மலடி என்கிற நிந்தையை நீக்கிட்டாரு, எனக்கு சோத்திரம் அதோட முடிக்கல, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவளுக்கு யோசேப்புன்னா அதுக்கு அர்த்தம் சொன்னேன், பெருக்கம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதம் அதோடு நிற்காது. அது என்ன போகுது? பெருக போகுது. ஹல்லேலூயா. அதனால இன்னும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னும் இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். அல்ல நீதிமானுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 4:18 எழுதப்பட்டிருக்கு, அதிகம் அதிகம். தாவீது குறித்து எழுதப்பட்டிருக்கு, நாளுக்கு நாள். ஈசாக்கு குறித்து எழுதப்பட்டிருக்கு, வர வர. அல்ல வந்தோடனே ஆசீர்வாதம் தான். அந்த ஆசீர்வாதம் அதோட நிற்காது, வர வர விருத்தி அடைகிற அனுபவம், நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற அனுபவம், வர வர பலப்படுகிற அனுபவத்தை கர்த்தர் யாருக்கு வச்சிருக்கிறாரு? நீதிமானுக்கு வச்சிருக்கிறாரு. சொல்லப்போனா எனக்கு வச்சிருக்காரு, உனக்கு வச்சிருக்காரு. குறித்திருந்தது குறித்த இடத்துல இருக்கும்போது வர்றார். அலையில குறிக்கப்பட்ட நேரத்துல வந்து சேரும். அலையில இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அப்ப யோசேப்பு பிறந்ததுக்கு அப்புறம் யார் இடத்துல பிறக்கிறா? சொன்னது போல நடந்துச்சா? கர்த்தர் கொடுத்தாரா ஆசீர்வாதத்தை? இன்னொரு குமாரன் கொடுத்தாரா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு தர்ற ஆசீர்வாதம் இதோட நிற்காது, இன்னும் வரும், இன்னும் வரும், இன்னும் வரும், இன்னும் உண்டுன்னு சொல்லி ஆண்டவருடைய நன்மையான வார்த்தையை சொல்ல 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 அது அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. இப்ப யோசேப்ப யாக்கோபு முதிர் வயதுல பெற்றதுனால எல்லாரை விட யார அதிகமா சிநேகிக்கிறாரு?
யோசேப்பு அதிகமா சிநேகிக்கிறாரு. அப்படிதான் 37ஆம் அதிகாரத்துல ஆமை 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அதிகமா நேசித்தான், அவனுக்கு பலவர்ண அங்கிய செஞ்சு கொடுத்தான். அல்லேலூயா. எப்போதும் யோசேப்பு யார் மடியில இருக்கிறா? யாக்கோபு மடியில. நான் நினைக்கிறேன் இங்க எழுதப்படல, யாக்கோபு சொல்லிப்பாரு, நான் எங்க அப்பா அம்மா வீட்டுல இருந்து ஓடி வரும்போது வனாந்தரமான இடத்துல இருந்தேன். என்னால முன்னாடி பிரயாணம் பண்ண முடியாது, வீட்டுக்கு போக முடியாது, பிரச்சனை பெருசு. ஏசா இருக்கிறனால ஏசா பிரச்சனை இருக்கு, முன்னாடி இருட்டு. அதனால வனாந்தரத்துல படுக்கக்கூடிய சூழ்நிலை. படுத்த ஒரு கல்லை எடுத்து தலைமாட்ட வச்சு நினைஞ்சேன், படுத்திருந்தேன். அப்போ நான் ஒரு சொப்பனம் கண்டேன். மடியில யார் இருக்கா? யோசேப்பு. சுத்திலும் மற்ற 11 பேர் இருந்திருக்க கூடும். அந்த இடம் லூசுல நான் என்ன பண்ணேன்? சொப்பனம் கண்டேன். அதுல பெத்தேல்னு பேர் போட்டிருக்கேன். அடிக்கடி அவரு என்னத்தை சொல்லிட்டே இருக்கிறாரு? தன்னுடைய சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன். நான் நம்புறேன் மற்ற 11 பேரும் அப்பாவுக்கு வேற எப்ப பாரு சொப்பனம் கண்டேன். தகப்பன் பேசினாரு, இதை ஏணி வைக்கப்பட்டிருந்தான், தேவதூதர்கள் ஏறுகிறவளாக இறங்குவளாக இருந்துச்சான். ஒரு பூமியில இருந்துச்சான், ஒரு நுனி வானத்துல இருந்துச்சுன்னா, அங்க மேல அங்க கர்த்தர் பேசினாரா. என்னடா இதோ சொல்லிக்கிட்டு கதை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி கேட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனா யோசேப்பு அதை கவனமா கேட்கிறான். இவன் ஜெபிக்கிறான், என் முற்பிதாக்களின் தெய்வமே, ஆபிரகாம் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, என் தகப்பனாகி யாக்கோபின் தெய்வமே, எங்க அப்பாவுக்கு கொடுத்தீங்களே சொப்பனம், நானும் சொப்பனம் காணணும்னு விரும்புறேன்பா. நான் சொல்றேன், யாரு கூட அதிகமா நேரம் செலவிடுறியோ உன்னை அறியாமல் அந்த கிருபை உனக்குல வரும். ஓ, யோசேப்பு சொப்பனத்தை காண்கிறவன். ஏன் தெரியுமா அந்த கிருபை வந்துச்சு? அவன் இருந்த இடமே அப்பாவின் மடியில. அப்பா கூட இருக்க 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 அப்பாக்குரிய அனுபவங்கள் பிள்ளைக்கு வரும். இன்னைக்கு தகப்பனாகிய கர்த்தர் கூட நீ இருப்பாயானால் தகப்பனுடைய அபிஷேகம், தகப்பனுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய தரிசனம் உனக்குள்ள வரும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அப்பா கூட இருந்ததுனால ஆசீர்வாதம் வந்துட்டீங்க. பரலோகத்தின் கிஃப்ட் எப்படி வருது? எப்படி வருது? யாரு கூட அதிக நேரம் நீ இருக்கிறையோ, நீ எது கூட நேரம் அதிகமா செலவு பண்ற? இந்த பைபிளோட வேத புத்தகத்தோட அதிக நேரத்தை செலவு பண்றியா? உலகத்தோட அதிக நேரம் செலவு பண்றியா? எதுல அதிக நேரம் செலவு பண்றியோ ஒன்னு அறியாமலே உனக்குள்ள அந்த அபிஷேகம் வந்துடும், அந்த ஆளுக வந்துடும். நம்புறீங்களா? ஜெபத்துல அதிக நேரம் செலவிட்டு பாரு. அவர் ஜெப வீரருங்க, நம்முடைய தெய்வம். ஜெப வீரன்னு சொல்லதை விட அவர் வாழ்க்கையே ஜெபம் தான். அப்ப அதிக நேரம் ஜெபத்துல செலவிடுறவன் வேற எதையும் மேன்மையா எண்ண மாட்டான், வேற எதையும் பெருசா எண்ண மாட்டான். இதாயா பிரதானம், இதான் பிரதானம். அவரோடு நேரத்தை செலவிடு, அவரை போல ஒன்ன மாத்திருவாரு. அல்லேலூயா. அப்ப அண்ணமார்களுக்கெல்லாம் அந்த சொப்பனை நினைச்சல வரல. யாருக்கு வந்தது? யோசேப்புக்கு வந்தது. அவன் அத சொல்லாம இருந்தானா? 37:5 வாசிங்க. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஏற்கனவே அப்பா அவனை தான் நேசிக்கிறாரு, அவனுக்கு தான் பலவர்ணமான அங்கே கொடுக்கிறாருன்னு சொல்லி அவனை பகைச்சாங்க. இப்போ சகோதரரை பார்த்துட்டு அப்பா பேசுன மாதிரி பேசுறான். அப்பா என்ன பேசினாரு? லூசுல சொப்பனம் கண்டேன். இங்க சகோதரெல்லாம் பார்த்து என்ன சொல்றான்? யாருக்கு அறிவிச்சான்? சகோதரருக்கு அறிவிக்கிறான். என்னடா, அப்பா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்போ யார் பேசுறா? யோசேப்பு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இத சொன்னா அது
கதிர்கட்டு மட்டும் நிக்குதான் நேரா, சுத்திலும் அவங்க கதிர்கட்டுலாம் என்ன பண்ணிட்டு இருக்கான், வணங்குச்சு. இத சொன்ன உடனே இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அதோட விடல அவன். அடுத்த வசனம் வாசிங்க, 8. அதுக்கு முன்னாடி வாசிங்களேன். ஆமென். நிமிர்ந்து நின்றது. ஜீசஸ் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைதனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள புகழாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பன் நிமித்தமும் அவன் வார்த்தையின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 5 சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அங்க 8 வாசிக்கிறோம், இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னைக்கு ஆவியானவர் பேசுற வார்த்தை என்ன? இன்னும். இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்துல உண்டு. அல்லேலூயா. அதோட விட்டானா அடுத்தால சொல்ல ஆரம்பிக்கான், அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரன் நோக்கி, இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன். தகப்பனோடு இருக்கிற பிள்ளைக்கு இன்னும் பகை வரலாம், இன்னும் எதிர்ப்பு வரலாம், ஆனா தேவனுடைய ஆளுகை இன்னும் அதிகமாகும், தேவனுடைய விசேஷம் உனக்குள்ள இன்னும் அதிகமாகும். அல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை இன்னும் அதிகமா தந்துட்டு இருக்காரு. இன்னும் தர்றாரு, இன்னும் தர்றாருனா ஒண்ணு புரிஞ்சுக்க, எவ்வளவு பகை வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இன்னும் அவர் உன் கூடத்தான் இருக்கிறாரு, இன்னும் உன் கூடத்தான் இருக்கிறாரு என்பதை அறிந்து கொள்ளு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இன்னும் ஒரு சொப்பனம் கண்டானா. அந்த சொப்பனத்தை கண்டா சொன்னா இன்னும் பகை, இன்னும் பகை, ஏற்கனவே பகை. சொப்பனத்தை சொன்ன உடனே நான் சொல்றேன், ஆண்டு கொடுத்த தரிசனத்தை சொல்லி பாருங்க, உங்களுக்கு உரதமா என்ன வரும்? அவர்கள் பகைத்தார்கள் சொல்லி கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் புறம்பாக்கிட்டாரா யோசேப்ப? இன்னும் சொப்பனம் கொடுக்கிறார், இன்னும் சொப்பனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சொப்பனத்தை சொன்னா இன்னும் பகை. அவன் சொப்பனத்தின் நிமித்தமா தான் அவன் அங்கே உறிஞ்சிட்டான். அவனுக்குள்ள குழிக்குள்ள தூக்கி, நான் சொல்றேன், அங்கே உறிஞ்சாலும் குழிக்குள்ள தூக்கி போட்டாலும் இன்னும் கர்த்தர் குறித்திருக்கிறது அவனுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. ஒண்ணு சொல்லட்டுமா? அங்கேயே உறிஞ்சிடலாம், அங்கேயே எடுத்துடலாம், ஆனா சொப்பனத்தை எடுக்க முடியாது. உனக்குள்ள இருக்கிற உடமைகளை எடுத்துக்கொள்ளலாம், ஆனா உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை எடுக்க முடியாது, உன் மேல இருக்க வல்லமை எடுக்க முடியாது, உன் மேல இருக்க கிருபையை எடுக்க முடியாது, உன் மேல இருக்க திட்டத்தை எடுக்க முடியாது. கர்த்தர் குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒன்னிலிருந்து ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்புறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒண்ணு அவரை கரத்துல வச்சிருக்காரு. யோசேப்ப கரத்துல வச்சது போல ஒண்ணு அவர் கரத்துல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னோட உடைமைகளை எடுக்கலாம். ஆமா, அங்கேயே உறிஞ்சிட்டானுங்க, ஆனா சொப்பனத்தை என்ன செய்ய முடியல, உறிந்து கொள்ள முடியல. காரணம் கர்த்தர் கொடுத்தது. இன்னும் 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 கர்த்தர் உன்னை கைவிடல, இன்னும் உன்னை புறம்பாக்கல, இன்னும் உன்னை கரம் பிடிச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன். இன்னும் பகைச்சாங்க, என்ன பேசினாங்கன்னு போடல, சொப்பனத்தின் நிமித்தம் இன்னும் பகைத்தார்கள், இன்னும் பகைத்தாங்க. அவன் பாடி இருக்கலாம், ஒருவேளை இந்த பாட்டு அன்னைக்கு இருந்தான்னு தெரியல. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே, இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே. இன்னும் தூதி ஷல்வரா கபலதரா சியானதா அப்பா. ஆமே. இன்னும் தூதிப்பே,
அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 43ஆம் வசன அதிகாரத்துல 42:5 5:11 சங்கீதம் 43:5 அங்க எழுதப்பட்டிருக்குது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வந்தாயா, என்ன பகைகள் வந்தானே, என் வஸ்திரத்தை உறிஞ்சி குழுக்களை தூக்கி போட்டாலோ எனக்கு குறித்து இருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக அவரிடத்தில் இருக்கிறது. அதனால இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் உயர்த்துவேன். பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் கரம் என் மேல இருக்கு. அதனால இன்னும் உயர்த்துவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் அவரை வாழ்த்துவேன், இன்னும் அவரை ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த தேவ ஜனத்தின் வாயில புறப்படுதோ கர்த்தர் சொல்ற வார்த்தை, உனக்கு குறித்திருக்கிறது நிறைவேறும், உனக்கு குறித்திருக்கிறது நிறைவேறும். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. யோசேப்ப குழியில தூக்கி போட்டாச்சு, அங்கிருந்து எடுத்து வித்தாச்சு, விற்கப்பட்ட அடிமை சந்தையில் நிற்கிறான். ஒரு அடிமை அடிமை அடிமைன்னு தான் எல்லாரும் கூட்டாங்க. அநேகர் அடிமைன்னு சொன்னாலும் இவன் சொல்லியிருப்பான், உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ் போவாஸ் ஷாரா காரபாலா ஷாந்தான பௌதுனா. எஸ், ஆவியர் சொல்றாரு, இந்த செய்தியின் ஆரம்ப வேளையில் ஆவியர் சொல்றாரு, சில அடிமைத்தனத்தின் நுகங்களை கர்த்தர் முறிக்கிறார், வேலையை வச்சிருக்கிறாரு. சில அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்பட போகுது. சில அடிமைத்தனத்தின் நுகங்கள் இந்த ஜெப வேலை, இந்த தேவனுடைய தூதின் வேலையில சில அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிக்கப்பட போகிறது. ஆவியர் சொல்றாரு, யோசேப்பே உனக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலம் வந்துட்டு, அடிமைத்தனத்தின் நுகத்தை தேவன் முறிக்கிறார். அவன் கால்களுக்கு போட்ட, அவன் கைகளுக்கு போட்ட சங்கிலிகள் துரிப்போட போகிற ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தை வைத்திருந்த போல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு வந்திருக்கிற தேவ ஜனத்தோட பேசுகிறார். உனக்கு குறிக்கப்பட்ட காலம் வந்துட்டு, அடிமைத்தனத்தின் நுகத்தை, அடிமைத்தனத்தின் நுகத்தை, அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை, அடிமைத்தனத்தின் கயிறுகளை இப்போது அறுக்கிறார் கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஊழியம் செய்கிறார். ராஜா ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை செய்யறான். இப்ப நான் விடுவிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் விடுதலை கூறுகிறேன், விடுதலை கூறுகிறேன், விடுதலை கூறுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். ஷாக்கா ராபா லாபா சொல்வேன். இது எனக்கு தான் அந்த வார்த்தை ஆவியானவர் பேசுறாருன்னு நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா விடுதலை வந்துடும், விடுதலை வந்துடும். விடுதலையின் நாள் இது, விடுதலையின் நாள். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப யோசேப்பு போட்ட விலங்கு, யோசேப்பு போட்ட சர கர்த்தர் விடுவிச்சாரா? 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 உனக்கு இன்னைக்கு விடுதலையின் நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 105:20 தானே அன்னைக்கு வாசிக்கலாமா? ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இன்னைக்கு ஆவியா சொல்றாரு, சில அடிமைத்தின் இந்த நுகத்தை கர்த்தர் முறிக்க போறார். சில அடிமைத்தனம், நீ எழும்ப முடியல, நீ ஜெபிக்க முடியல, நீ ஆராதிக்க முடியல, தேவ திட்டத்துக்கு நேராய் போக முடியல, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுந்தரிக்க முடியாதபடி சில காரியம் அடிமைப்பட்டு வைத்திருக்கல. இன்னைக்கு அடிமைத்தனத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். சில வியாதியின் பிடிங்கிற அடிமைத்தனம், தேவனை முழுமையை ஆராதிக்க முடியல, தேவனுக்கு அவர் காரியத்தை செய்ய முடியல, உலகம் அடிமைப்படுத்துவதில்ல. இந்த உலகத்தின் கிரிகளையும் வியாதியின் கிரிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு அடிமைத்தனத்தை முறிக்கிறார்.
உன் அடிமைத்தனத்தை முறிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆவியானவர் தீர்க்கதரிசனமா உன்னோடு பேசுறாரு. சில அடிமைத்தனம் முறியுது, சில அடிமைத்தனம் முறியுது, சில அடிமைத்தனம் முறியுது, சில அடிமைத்தனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சில அடிமைத்தனத்தின் நுகம் முறியுது, சில அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை கர்த்தர் உடைக்கிறார். தேவ சுத்தத்தை செய்ய முடியாதபடி, தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியாதபடி காணப்படுகிற சில அடிமைத்தனம், சில அடிமைத்தனம் முறியப்படுது. சில அடிமை பரிசுத்த ஆவியானவர் பிரத்யேகமா இன்னைக்கு இறங்கி ஆளுகை செய்ய நான் பார்க்கிறேன். ஆவியானவர் மேல் பலமா இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மேல் பலமா இறங்கி கொண்டிருக்கிறார். சில அடிமைத்தனத்தின் நோய்கள் முறியுது. அடிமைத்தனம் அடிமை அடிமை அடிமைன்னு சொல்லி பிசாசு அழைச்சால இன்னைக்கு அதான் முறிக்கிறார். முறியுது, சில அடிமை முறியுது. சிக்கல் வரபால தூரபால தியாரா தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியாதபடி காணப்படுகிற சில அடிமைத்தன தேவ சித்தம் நிறைவேற முடியாதபடி காணப்படுகிற சில அடிமைத்தன நோய்கள் முறிகிறது. பரிசுத்த ஆவி முறிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே கிரியை செய்யுங்க. உடைய பிள்ளைகளுக்கு கிரியை செய்யுங்க. உடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யுங்க. சில அடிமைத்தனத்தின் கிரியைகளை முறியாட்டும். விடுதலை பெற்றவனுடைய வார்த்தை விசேஷமா மாறும். விடுதலை பெற்றவனுடைய வார்த்தை விசேஷமா மாறும். ஓ நப்புனை விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பா. ஆவியானவனை விடுவிக்கிறார். இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவனை விடுவிக்கிற சிலரை நான் பார்க்கிறேன். சிலர் மேல இருக்கிற அடிமைத்தனத்தின் நோகங்கள் முறிக்கப்படுகிறது. சிலர் மேல இருக்கிற அடிமைத்தத்தின் சங்கிலிகள், சில அடிமைத்தத்தின் கயிறுகளை இப்போது கர்த்தருடைய அக்கினி விழுகிறாரு. Receive the Holy Spirit right now. நீ அடிமைப்படுத்துறது காலம் போதும். உன்னை அடிமைப்படுத்தின சில சத்துருவின் கிரிகளை கர்த்தர் அதம் பண்ணுகிறா, கர்த்தர் முறிக்கிறா. யோசேப்பே, உன் காலம் கொஞ்ச காலம்தான். 13 ஆண்டு உன்னுடைய அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனம் ஆமை அன்னைக்கு முறிந்தது போல கர்த்தருடைய ஆவி சொல்றார். இந்த நாள் அந்த நாள், இந்த நாள் அதே நாள் கர்த்தருடைய அடிமைத்தனத்தை முறிக்கிறார். தீவிரமா செயல்படுகிறார். உனக்கு குறித்ததை நிறைவேற்றும்படியா கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட விடுதலையை அநேகருக்கு அனுபவிக்கும்படி இப்படிப்பட்டவைகள் இன்னும் 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 அநேகம் அவர்களிடத்தில் உண்டு. புரியுது? ஷாக்கல் பரபல தூரபல தியா ரதடா ஜியால்மனா ரிக்காரபல சந்தரப ரியாந்தனா திரபல ரகடதனா ஜிபிலி யாந்தர பௌதுனா. எஸ் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயத்தை கட்டவும் கட்டப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினா. இன்னைக்கு அதிபதியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அதிபதியாய் இறங்கி வருகிறார். ராஜா ஆள் அனுப்பி கட்டவைக்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி விடுதலை செய்தார். ஜனங்களின் அதிபதியாய் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உலாவி வருகிறார். உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு விடுதலை, உனக்கு ஒரு விடுதலை. சில அடிமைத்தனம் முறியுது, சில அடிமைத்தனம் முறியுது. இயேசுவின் நாமத்தில் right now Jesus name சில அடிமைத்தனத்தின் ஆவிகள் முறிக்கப்படுகிறது. right now Jesus name இயேசுவின் நாமத்தில் இப்போது சம்பவிக்கட்டும், இப்போது சம்பவிக்கட்டும், இப்போது சம்பவிக்கட்டும். சில அடிமைத்தனங்கள் முறியுது, சில அடிமைத்தனங்கள் முறியுது. right now Jesus name fire receive fire சில அடிமைத்தனம் முறியுது. fire receive fire சில அடிமைத்தனங்கள் முறிகிறது, சில அடிமைத்தனங்கள் முறிகிறது. பரிசுத்த ஆவியானவர் முறிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தன கிரியைகள் இப்போது முறியட்டும். எழுத முடியாதபடி, தேவ திட்டத்தை செய்ய முடியாதபடி கால்வடி அடிமைத்தனைகள் இப்போது முறியட்டும். இயேசுவின் நாமத்தில் Jesus fire ரக்கமனா சோய் வாவ் ரீகல்மனா. பரிசுத்த ஆவியை கிரியை செய்கிறார். சில அடிமைத்தனத்தில் முறிகிறது, சில அடிமைத்தனத்தில் முறிகிறது. நீ அடிமைத்தன காலம் போதும், நீ அடிமைப்படுத்த காலம் போதும். இன்னைக்கு ஒரு விடுதலை, ஆவியானவர் எஸ் ஓ ரீகாலமன சந்தார போதுனா ரீகாலமன சியால்மன ராபுரி யாமனா. ஹalleluya. விடுதலை முழங்கிடுவோமோ,
விக்கீனம் யாவும் மகளோ விக்கங்கள் சூழ்ந்திடும். பரிசுத்த ஆவியானவர் பலத்த கிரியை நடப்பிக்கிறார். இன்றைக்கு அவர்கள் விடுதலை நாள். விடுதலை கூறுகிறேன், விடுதலை கூறுகிறேன். சில நூல்களை முடிக்கிறார், சில நூல்கள் முடிக்கப்படுகிறது. ராஜால் அனுப்பி கட்டமைக்க சொன்னார். ஜனங்களின் அதிபதி விடுதலை செய்தார். சில நூல்கள் முடிக்கப்படுகிறது, சில கட்டுகள் அரிக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு அவனை ஊழிய செய்கிறார். ஒரு அசாதாரணமான தூண், ஒரு அசாதாரணமான தூண், ஒரு அசாதாரண மகிமை, ஒரு அசாதாரண ஆவிகள். விடுதலை முழங்கிடுவோம் விக்கீனம் யாவும் மகளோ சூழ்நிலும். சில அடிமைத்தலைகளை முடிக்கிறார் ஆவியானவர். சில அடிமைத்தலைகள் முடிக்கப்படுகிறது. தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடி காணப்படுகிறார். சில அடிமைத்தலைகள் முடிக்கிறார். Yes, 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 yes. Oh, நோகங்கள் முறிந்திடும். Yes. ஏதோ ஒரு காரியத்துல சத்ருனை கட்டிட்டான். இன்னைக்கு ராஜா ஆள் அனுப்பி இருக்கிறார். ஜனங்களின் அதிபதி உன்னை விடுதலை செய்கிறார். ராஜா ஆள் அனுப்பி, ராஜா ஆள் அனுப்பி. ஆமே, ராஜா ஆள் அனுப்புறாரு. ராஜா கட்டளை எடுக்கிறாரு. ஜனங்களின் அதிபதி ஆகிய பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு விடுவிக்கிறார். அனுபவ விடுதலையா, அனுபவ விடுதலையா? ரைட் நவ. சீஸ் போ ரிகாரபால சந்தாரபோ ரியாந்தனா ரிகாரவன சே ரிகால்மன கடவனசியா. எஸ் எஸ் எஸ். பரிசுத்த ஆவியானவர் விசேஷமா நீங்க இறங்கி ஆளுகை செய்யறத நான் உணர்றேன். கவனிங்க கவனிங்க. இன்னைக்கு வாமையில இருக்க கட்டுகள் அருந்தான் போறேன். இன்னைக்கு வாமையில இருக்க நுகங்கள் முறிக்கப்பட்டு தான் போறேன். இன்னைக்கு வாமையில இருக்க சங்கிலி உடைக்கப்பட்டு தான் போறேன். எஸ். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் ஆவியில ஆமை ஸ்தோத்திரம் நடத்தப்படுறதுனால ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு ஆவியை நடத்துறபடி நான் ஜெபிக்க விரும்புறேன். ஆமை ஸ்தோத்திரம். ராக்காமனா சாந்தான பௌதுனா. சிம்சோன் அவன் ஒரு பராக்கிரமசாலி. சிங்கத்தை ஆட்டுக்குட்டிய போல கிழிச்சு போட்டாவையா. கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்டவன். ஆனா இவங்க கைகள் கட்டப்பட்டாயிட்டு. இவன் கைகள் கட்டப்பட்டனால நான் கேட்கிறேன், சிம்சோன் விழித்து கொண்டிருக்கும் போது அவனை யாராவது கட்ட முடியுமா? அவன் விழித்துக் கொண்டிருக்கையில் யார் அவனை கட்ட முடியும்? இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, சிம்சோன் விழித்துக் கொண்டிருக்கும் போது அவனை யாரும் கட்ட முடியல, கட்ட முடியாது. ஒருவேளை அவன் வந்திருந்தாம அவ்வளவுதான், செத்தான். அவன் இருக்க தகாத இடத்துல இருந்து அவன் செய்யத்தகாததை செய்து அங்க என்ன பண்ணிட்டானா, நித்திரை செய்தான். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவன் கட்டப்பட்டான். யாரு தூங்கிட்டு இருக்கும் போது? அப்படின்னா என்ன சொல்றான்னா, ஒரு விழிப்புணர்வு இல்லாத நேரங்களில் பிசாசு
சொல்லப்போனா பெலிஸ்தியர் யார கட்டிட்டாங்க? இன்னைக்கு அவன் சொல்றார், இப்படிதான் என் ஜனங்களில் அநேகர் கட்டப்பட்டிருக்கிறாங்க. அநேகர் எப்படி கட்டப்பட்டிருக்காங்க? நீ வேணும்ட்டே உன் கையை கொடுக்கல, ஏதோ ஒரு கவனக்குறைவுல அஜாக்கிரதையா இருந்த நிலையில உன்னை கட்டிட்டான். இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, சிம்சனுடைய கட்டுகள் நெருப்பப்பட்ட நூல் போல அருந்து விழுந்தது போல இன்னைக்கு என் ஜனத்தை விடுவிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பலத்தை, எஸ், நெருப்பப்பட்ட நூல் போல உன் மேல ஒரு அக்கினி விழுகிறது, ஒரு அக்கினி விழுகிறது. இதோ அனுபவி, இதோ அனுபவி, இதோ அனுபவி. நெருப்பப்பட்ட நூல் போல, நெருப்பப்பட்ட நூல் போல ஓ கட்டுகள் அறுந்து விழுகிறது, ஓ கட்டுகள் அறுந்து விழுகிறது. ரைட் நவ நீ அடிமை அல்ல, நீ அடிமை அல்ல, நீ போராடிக்கிற ஒரு யுத்த வீரன், நீ யுத்த வீரன். ஷாலா ராகா பாலா ராபா. எஸ் 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 எஸ். ஆவியானவர் விடுவிக்கிறார், ஆவியானவர் விடுவிக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறார், ஆவியானவரை விடுவிக்கிறார். ஓ ஷல்பர கடதனா சியால்மனா ஈனா ரீபா லதனா சியால்மனா. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகிறது, ஆவியானவருடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகிறது, ஆவியானவருடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகிறது, ஆவியானவருடைய வல்லமை பலமாய் வெளிப்படுகிறது. இன்னைக்கு உனக்கு விடுதலை, இன்னைக்கு ஒரு விடுதலை. எஸ் 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 எஸ். ஆயத்தப்படு, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ரிசீவ் ரைட் நவ. ஃபயர் ஃபயர். விடுதலையின் அபிஷேகம். ஃபயர். நெருப்பு விழுகிறது, நெருப்பு விழுகிறது. எஸ் எஸ். ஷாலா ராகமான ரவு விக்கரமன சே. எஸ் எஸ் எஸ். நெருப்பு விழுகிறது. இயேசுவின் நாமத்தில் அடிமைத்தனத்தின் நுகங்கள் முறிகிறது. சகல காரியத்திலும் கர்த்தர் விடுவிக்கிறார். ரிசீவ். எஸ். அனுபவி அனுபவி அனுபவி. எஸ். இயேசுவின் நாமத்தில். ஜீசஸ் நேம். ஷால்மனா இக்காரபாலா. ஃபயர். எஸ். அடிமைத்தனங்கள் நுழைகிறது, அடிமைத்தனத்தின் நூல்கள் முடிகிறது, சில கட்டுகள் அறுந்து விழுகிறது. எஸ். நெருப்பப்பட்ட நூல் போல, நெருப்பப்பட்ட நூல் போல இப்போது அனுபவி அனுபவி அனுபவி. அபிஷேகம் விழுகிறது, அக்கினி விழுகிறது. ரிசீவ். எஸ். ஓ ஓ ஓ. இக்கார பல 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 சந்தான போகுதுனா அர்பல் பாரா தாரா 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 பியா லதரா ஜியால்மனா. இது பரிசுத்த ஆவியானவருடைய நேரம். ஜனங்களின் அதிபதி உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார். ஜனங்களின் அதிபதி ஆகிய இயேசு இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். ஷகரமரதரா. ஆவியானவரே, உடைய ஜனத்தின் மேல கடாட்சி வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, இது சாதாரண நேரம் அல்ல. ஆவியானவர் பலத்த கிரியில் நம்பிக்கிறார். நீ எழும்பணும்னு சொல்லி, நீ விடுதலையா இருக்கணும் சொல்லி இன்னைக்கு விடுவிக்கிறார். அநேக நாள்ல உனக்கு கலக்கம், ஒரு பதட்டம். நீ சொன்ன ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறா? நீ ஏன் எனக்குள்ள தேங்குகிறா? தேவனை நோக்கி காத்திரு. அவர் முகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் இன்னும் அவரை துதிப்பேன். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் இது இயேசுவை விடல, இது இயேசுவை விடல, ஆராதனை விடல. கர்த்தர் விடுவிக்கிறார். ஷகரபா கதரா ரியாகரபாலதரா சியால்பரா. சில கவன குறைவா இருந்ததுனால சத்துருவனை கட்டினது உண்மைதான். ஆனா கர்த்தர் கட்டப்பட்ட நிலையில உன்னை அனுப்பது சித்தம் இல்லாமல் இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார்.
விடுதலை, இன்னும் விடுதலை, இன்னும் விடுதலை. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம். ஆவியான ஊழியம் செய்யற தம்பி, ஆவியா உனக்குள்ள கிரியை செய்கிறார், உனக்குள்ள கிரியை நடப்புகிறார், உனக்குள்ள கிரியை நடப்புகிறார். சில தடைகள் உடைக்கப்படுகிறது, சில கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஓ ஆவியானவர் இறங்கிட்டாரு. இனி நான் அல்ல கிறிஸ்துவே, இனி நான் அல்ல பரிசுத்த ஆவியானவரே உனக்குள்ள கிரியை நடப்புகிறார், உனக்குள்ள கிரியை நடப்புகிறார், உனக்குள்ள பலத்த அசைவ ஆவியானவர். விடுதலையின் நாள் இது, இது விடுதலையின் அபிஷேகம், இது விடுதலையின் அபிஷேகம். உனக்கு வருகிற விடுதலை. பிசாசு சிலருடைய காதுல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நீ அடிமை, நீ எனக்கு அடிமை, உன்னால ஜெயிக்க முடியாது, உன்னால வாழ முடியாது, உன்னால முன்னேற முடியாது, உன்னால ஜெயமாய் ஜீவிக்க முடியாது, தேவ சித்தத்தை உன்னால செய்ய முடியாது. எல்லாம் சொன்னது முடியாது, முடியாது, நடக்காது, நடக்காது, நடக்காது. ஆண்டவனுக்கு சொல்றாரு, உன்னை கொண்டு நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். ஆன்லைன்ல கேட்கிற, யூடியூப்ல இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசுறாரு. உன்னை கொண்டு நான் செய்யற காரியம் அது பயங்கரமா இருக்கும். விடுவிக்கிறார், ஆவியை விடுவிக்கிறார். சில தடையை உடைக்கிறார், சில கட்டுகள் அருந்து விழுகிறது, சில சங்கிலிகள் திறப்பண்டு போகிறது. யோசேப்பே, யோசேப்பே, உன் காலம் 13 ஆண்டு காலம் நிறைவேறுக்கு வந்தது. யோசேப்பே, உன் காலம் முடிந்து விட்டது. கர்த்தர் கட்டளையிட ஜனங்களின் அதிபதி ஆகிய ஒருவர் இப்போது வருகிறார். உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார். விடுதலை அடைஞ்சவன், விடுதலை அடைஞ்சவன் அவன் கண்ணில பட்டது கழுதையின் பச்சை தாட்டை எலும்பு. உடனே உடனே கை நீட்டி எடுக்கிறான். இன்னைக்கு ஒரு ஆயுதம் உனக்கு நேரம் வருகிறது, கை நீட்டி புடி, கை நீட்டி எடு. கழுதையின் பச்சை தாடை எலும்பு இப்போது உன் கைகளில், யாஸ் யாஸ், உன் கண்ணுக்கு எதிர இருக்குது, கை நீட்டி எடு. விடுதலை வந்துருச்சு, உனக்குள்ள விடுதலை வந்துச்சு. கை நீட்டி எடு, கை நீட்டி எடு, கை நீட்டி எடு. கர்த்தர் கொடுக்கிற அதிகாரத்தை, கர்த்தர் கொடுக்கிற கிருபை வரத்தை கை நீட்டி பிடி பிடி. ஒரு அசாதார வல்லமை, ஒரு அசாதார வல்லமை மேல வருகிறது, ஒரு அக்கினியோ மேல வருகிறது, ஒரு மகிமையோ மேல வருகிறது. இதோ கர்த்தருடைய கரம் இன்னைக்கு மேல அமர்ந்திருக்கிறது. காவல் கட்டங்களில் இருந்து தீவிரமா கொண்டு வந்தது போல எனக்கு தீவிரமா கொண்டு வராரு. ஆவியானவர் வரிய கொண்டு வராரு, தீவிரமா தீவிரமா கொண்டு வராரு, தீவிரமான தூக்கி எடுக்கிறாரு, தீவிரமான ஒரு அக்கினியமான வைக்கிறாரு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம். ஓ ஷாக்காராபாலாரியா,
ஒரு வஸ்திரத்தை தானே புடுங்கினாங்க. இன்னைக்கு பரலோகம் யோசேப்புக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜாவின் வஸ்திரம் வருது. அதோட விடல, கைக்கு மோதிரம் வருது, கழுத்துல பொன் சரப்பணி வருது. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. போராட்டத்தின் காலம் 13 ஆண்டு. அவன் சந்தோஷமா இருந்த ஆண்டு. 110 வயசு வரை இருந்திருக்கிறாருங்க. எவ்வளவு நான் ஆவியை சொல்லுவோம், துக்க நாட்கள் முடிந்து போனது. இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி உன்னை கட்ட முடியாது. நீ விடுதலை பெற்றவன், விடுதலை பெற்றவன். இன்னும் நீ விரும்புறியா? இன்னும் நீ விரும்புறியா? இன்னும் இன்னும் வாயில ஒரு வார்த்தை புறப்படணும். ஆவிக்கிற அனுபவம் இன்னும் இன்னும் இந்த வார்த்தை உனக்குள்ள துணிக்கட்டும். இன்னும் தாங்கப்பா, இன்னும் தாங்கப்பா, இன்னும் இன்னும் உங்க ஆசீர்வாதம் இன்னும். ஒன்னு வந்துட்டுனா ஒன்னன் பின் ஒன்றாய் வந்து கொண்டே இருக்கும். யோசேப்புக்கு விடுதலை மட்டும்தான் வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் யாரும் தடை செய்ய முடியல. வந்தது வர வேண்டியதெல்லாம் வந்து கொண்டே. இன்னைக்கு ஆவியா சொல்றாரு, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்கள், நன்மைகள் எல்லாம் வந்து கொண்டே வந்து கொண்டே வந்து கொண்டே வருது. ஒரு காரியம், கர்த்தருடைய காரியம் வந்துட்டுனா அதுக்கப்புறம் வார்த்தைதான். நம்புறீங்களா? யோசேப்புடைய வாழ்க்கை வந்துச்சா விடுதலை? விடுதலை மட்டுமா வந்தது? அதிகாரம் வந்தது, ஆளுகை வந்தது, வஸ்திரம் வந்தது, பொன் சரப்பணி வந்தது, போதனை வந்தது, ரதம் வந்தது, எல்லாம் வந்தது. தேவையான மனைவி சொல்ல முடியுமா? வந்தது. எல்லாரும் கூப்பிட்டது என்ன? அடிமை, அடிமை, கைதி நம்பர். ஆனா கர்த்தர் கொடுத்த புது பேரு வந்தது. ஆமென். இனிமே யாராவது கூட முடியுமா? பழைய பேரை வச்சு அடிமைன்னு கூட முடியுமா? அடிமைன்னு கூட முடியுமா? கைதி நம்பர்னு கூட, கைதி நம்பர்னு கூட முடியுமா? சொப்பனக்காரன்னு கூப்பிட முடியுமா? இல்ல இல்ல இல்ல, கூப்பிட முடியாது. கர்த்தர் வேத சித்தம் வந்துட்டாரு. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். விடுதலை உனக்குள்ள தந்துட்டாரு. இனி வருதுதான், இனி ஆசீர்வாதம் தான், இனி நன்மைதான். நான் சொல்றேன், ஒரு காரியம் சொல்றேன். ஜெயிலின் கதவை அடைச்சிட்டாங்க. எல்லா கதவும் அடைக்க பிடிச்சு. இன்னைக்கு காலையில நான் சொன்னேன், ஆனா மேல ஒரு கதவு உனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. திறக்கப்பட்ட அந்த கதவை எந்த மனுஷனால அடைக்க முடியாது. அங்க இருந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டே வந்து கொண்டே. இன்னைக்கு ஆவிய தீர்க்க சுவாமி சொல்றாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். யோசேப்பு வச்சிருந்த தானியத்தை யாராவது அளக்க முடியுமா? இது வேற என்ன பகை. ஆனா இப்போ பந்தி வருது. சத்துருவுக்கு முன்னதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, இன்னும் சொல்றாரு, பந்தி கூடலடா, பண்டக சாலை, பண்டக சாலைகளை திறந்து பந்தி விளம்பு நடக்குது. அல்லேலூயா. உனக்கு ஒரு பண்டக சாலை உண்டு. இந்த பண்டக சாலையில இல்லைன்னு சொல்லப்படுக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் வச்சிருக்கிறாரு. உனக்காய் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு?
பண்டகசால. ஹalleluya. அநேக ஆசீர்வாதங்க. இனி உனக்கு சந்தோஷம் தான், இனி உன்னை மகிழ்ச்சி தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, விடுதலை செஞ்சுட்டேன்ல, விடுதலை ஆயிரு. அநேகரை விடுவி. மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் மரணத்துக்கு போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. எதுக்கு உனக்கு விடுதலை தந்திருக்கிறார்? விடுதலை செய்ய. ஹalleluya. எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க அந்த விடுதலைய? ஐயா, நான் விடுதலை அனுபவிக்கிறேன், ஆவியானவர் விடுவிக்கிறாரு. அந்த அபிஷேகம் எனக்குள்ளே எஸ் கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்ல முடியுமா உன்னால? அப்படின்னா உன் வாழ்க்கை தொடரட்டும். எஸ், ஹalleluya, ஹalleluya. இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எதுக்குங்க இந்த விடுதலை? தீவிரமா நடக்குது ஒரு காரியம். காவல் கிடக்கிறவன தீவிரமா செய்யறாங்க, விடுவிக்கிறாங்க. சிம்சோன் கட்டப்பட்ட இந்த கட்டு தீவிரமா, அதி தீவிரமா அந்த நெருப்பு பட்ட உடனே என்ன செய்யுது? எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா உனக்கு இந்த விடுதலை? எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா அந்த அபிஷேகம் உனக்கு? விடுதலை பண்ணுகிற அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் செய்யப்படும். கனம் பண்ணுகிற மனுஷன், கனப்படுத்துகிற மனுஷன், ராஜா கனம் பண்ணுகிற ராஜாவின் கனம் உனக்கு வருகிறது. யோசேப்பை கனப்படுத்தினது போல கர்த்தரை கனப்படுத்த சித்தம் பண்ணிட்டாரு. கர்த்தரை கனப்படுத்த போறாரு, கர்த்தரை கனப்படுத்த போறாரு. அது இந்த ஆண்டு ஆரம்பம். இதே நான் சொல்றேன், இன்றைக்கு எனக்கு குறிப்பிருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படி கட்டளைகள் இன்னும் அநேகம் அவருக்கு உண்டு. நீ ஒண்ணு சாதாரண நினைக்காத, நீ சாதாரண நினைக்காத. மொர்தெகாய் சாதாரண ஒரு ஆளுதான். வாசல்ல நின்ன, அரண்மனை காவல் வாசல்ல நின்னா சாதாரண மனுஷன் புழுதிய தமிழ அள்ளி போட்டுக்கிட்டான். ஆனா ஒரு நாள் வந்தது, அது சொல்லிட்டு இருக்காரு, ராஜா கனப்படுகிற மனுஷன் இவன் தான்.